மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and post basic BSc. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு தலைவரைக்குல? எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் ஸ்டென்ட், மியூசிக், பயங்கர சஸ்பென்ஸ். ஒண்ணுமே புரியாது, எங்க எவன் கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே தெரியும். செம ட்விஸ்டிங். இந்த மாதிரி யாருமே எதுவும் படம் பண்ணதே இல்லை. அந்த செம ட்விஸ்டிங், பயங்கர வைப், செம வைப். எல்லாமே பிடிச்சிருச்சு. தலதர்ஷனம் அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பர் சூப்பர். ஆமா ஆமா, எப்பவுமே நாங்க வந்து கொச்சியில இருந்து வந்திருக்கோம் இந்த வைப் இருக்கிறதுக்காக. ஓ சூப்பர். ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல. இல்ல அவரு டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ எப்பவுமே நம்ம ரஜினி தானே, அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. தலைவராகி செம படம் ஒர்த்துனே, பயங்கரமான ஒர்த்து. இதுதான் ஒர்த்தான படம். இப்போ வந்திருக்க படத்துல இது சூப்பரான ஒர்த்து. நானே 2-3 வருஷமா தியேட்டர் பக்கமே வராம இருந்தேன். நெகட்டிவே கிடையாதுங்க அந்த படத்துல. யாருங்க சொன்னா நெகட்டிவ்னு? படம் ஃபுல்லா ரியலா நடிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்குங்க. நானே தயாநிதி மாறன் இதுக்கு முன்னாடி ஒரு படம் கொடுத்துருந்தாரு, அதுவே நெகட்டிவா படம் மொக்கம் தான் சொன்னேன். ஆனா இந்த படம் ஓரளவு கிடையாதுங்க, நல்லா சூப்பரா இருக்குங்க. ரஜினி படம். கதை என்னங்க கதை இல்லை? அப்பா அம்மாவோட பொண்ணு இது பாதி போறாரு. நான் யாருங்க சொன்ன கதை இல்லைன்னு? படத்தை போய் பாருங்க. இன்ட்ரோலேருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர உட்கார இடத்துல வந்து எந்திக்க முடியாமல் வச்சுருக்காரு பாருங்க, அது படம். சும்மா போயிட்டு 3 மணி நேரம் 1 மணி நேரத்தில் 5 நிமிஷத்தில் உட்காந்து சீட்டை விட்டு ஓடிடுறோமான் இருக்கும். அந்த மாதிரி படம்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. இல்ல எல்லா சீனுமே சூப்பரா இருக்கு. ஒர்த்தான சீன், அவர் வர சீன் போல எல்லாமே ஒர்த்து, பயங்கரமான ஒர்த்தான படம். இல்ல இல்ல, இது ஒர்த்து ஐப்பாலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க கேரக்டர் நடிச்சாங்க. இது ஜெயிலர் 2ல தான் நடிச்சாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வடநாட்டில் தான் 3 ஹீரோ 4 ஹீரோ நடிச்சிருக்காங்க. இப்போ தானே இது ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது. நல்லா செம ஒர்த்தான படம். ஒருத்த காசுக்கு கொடுத்த காசுக்கு ஒர்த்து. தலைவர் கலக்க விட்டாரு, சூப்பராக இருக்கு. தலைவர் ப்ரொசஸே அங்கே ஒரு பெரிய ஒரு ஹிட்டு தான். எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரோட ரோல்ஸ் நல்லா இருந்தது. கேமியோ ரோல்ஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் அனிருத் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருந்தது. லோகேஷோட இது நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு ஹிட்டான மூவின்னு சொல்லலாம். ஆனால் லைட்டாக லேக் ஆச்சு. இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. எல்லாம் பிளான் பண்ணி இது பண்றாங்க ப்ரோ. பிளான் பண்ணி டேமேஜ் பண்றாங்க கூலி. நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் அந்த நடுவில் ஒரு பாட்டு வருமே அந்த ஷிப்ல, அது நல்லா இருந்துச்சு. அது அவர் மாதிரியே தெரியல, நல்லா இருந்துச்சு. டான்ஸ் ஆக்ஷன் எல்லாம் பக்காவா பண்ணியிருந்தாரு. இந்த சிக்கிட்டு வைப் பக்காவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் 2-3 நல்ல ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல ஏங்க சும்மா இருங்க கொஞ்ச நேரம். இல்ல இல்ல ரிவீல் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. நல்ல ஆக்ஷன் படம் நிறைய வருது. தலைவர் சரியில்லை, வயசு 74 ஆயிருச்சு. அப்படி எல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது. ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பார்த்தேன். 2 கதை வந்து திரும்பி புரிஞ்சு 2 வாட்டி பார்த்தேன். கதை புரியல. ஆமா, அதுக்கப்புறம் எங்க கனெக்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுது. 2 வாட்டி பாருங்க, அது மேல பாக்காதீங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்க அது சொல்ல வராங்கன்னு புரியுது. எதுக்காக சத்யராஜ் கொல்றான், அது மாதிரி அந்த கனெக்ட்லாம் தெரியுது. மாஸ் எடுத்திருக்காங்க, தமாசா இல்லாம இருந்திருக்கு. அவ்வளோ ஆவரேஜ் ப்ரோ, ரொம்ப ஆவரேஜ். லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரிலாம் இல்ல ப்ரோ இது. அப்படியா? இல்ல ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தா புரிய மாட்டேங்குது, செகண்ட் தடவை பார்க்க வந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல ரொம்ப வந்து என்ன சொல்றது, இது லோகேஷ் கனகராஜ் படமா இல்ல ஒரு சீரியல் தெரியல ப்ரோ. அவ்வளோ இது லோகேஷ் வந்து எப்பவுமே ட்ரக்ஸ் அப்படி எடுத்ததோட இந்த தடவை கொஞ்சம் ஃபேமிலியா போறது அவருக்கு செட் ஆகலையா என்னன்னு புரியல. ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் நல்லா இருந்தது. உபேந்திரா நல்லா பண்ணியிருந்தாரு. மேபி இன்னும் சௌபினியும் நாகார்ஜுனாவையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு?
இல்லை நான் ரஜினி ஃபேன் இல்லை, அதனால ஹைப் இருந்தது இந்த மூவிக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜ்காக வந்து பார்க்கலாம். ஃபைட்ஸ்லாம் எப்படி பார்க்குற மாதிரி இருக்கா, நம்புற மாதிரி இருக்கா அவர் பண்ணுற ஃபைட்லாம்? எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தால் ஓகே, பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் மூவியானா எனக்கு தெரியல. நல்லா இருக்கு, ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். அந்த ஹைப் தலைவருக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, இந்த இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் மொக்க தான். படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சூப்பராகவே இருக்கு. யார் நல்லா? ஆமாம், படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாமே ஃபில்டாக இருந்தது. எங்களுக்கு லாகோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லாவே இருந்தது. நெகட்டிவ் கமெண்ட் நிறைய வருது படத்துக்கு. அதுதான் எங்களுக்குமே புரியல. நாங்களுமே ஃபர்ஸ்ட்டு சரி நெகட்டிவ் கமெண்ட் பார்த்துட்டு அவ்வளோ ஹைப் பார்க்காம தான் வந்தோம். ஆனால் படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை அவர் ஸ்டைலில் தான் இருந்தது, பக்காவே இருந்தது. இல்லை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது படத்தில், சூப்பராகவே இருந்தது. தைரியமாக வந்து பார்க்கலாம், செம்மையாக இருந்தது. நாகார்ஜுனாவோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. ஸ்ருதியுமே ஃபுல்லாகவே இருந்தாங்க படத்தில். ஸோ அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே செம்மையாக இருந்தது. ஷோபன் வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஃபீமேல் லீட் ரோலும் அந்த ரோலும் அவங்களுக்கு செம்மையாக இருந்தது. அஃப்கோர்ஸ் சொல்லலாம், மெயின் அவர் வில்லன் சைட் பார்த்தது இல்லை, இதில் செம்மையாக இருந்தார், வேறு லெவலில் இருந்தது. நாகார்ஜுன் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் வரலாம், ரொம்ப நல்லா இருந்தது. புது வில்லன் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இல்லை நல்லா இருந்தது. மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்தது. நெகட்டிவ்லாம் இல்லைங்க, நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்கு மூவி. ஏன்னா என்ன சொல்ல, ஒரு ஹீரோயினோட ரொம்ப இது பண்ணாம ஒரு நல்ல ஒரு படம் தான் இருக்கு. படம் சூப்பராங்க, எக்ஸலண்டா இருக்கும். தலைவர் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? தலைவர் ஆக்டர் சொல்லவா வேணுமா? 50 இயர்ஸ் உடனே தெரியல. படத்துல கடைசி ஆஃப் அன் செம்மையா இருக்கு படத்துல, அதான் படத்துல ஹைலைட். வேற அதான் இந்த நாகார்ஜுனா சார் நாகார்ஜுனா வந்து ரஜினிக்கு ஈக்குவலா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு நாகார்ஜுனா. அதாவது ரட்சகன்ல பார்த்த மாதிரியே இருக்காரு நாகார்ஜுனா தான் இன்னைக்கு கேட்ட ஹீரோ மாதிரி தெரியுது அவருக்காகவே படம் பார்க்கலாம். ஆந்திரா நல்லா ஓடும் படம், சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் எப்படி ஓடுதோ ஆந்திரா செமையா ஓடும். யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு? ரஜினி வந்தாலே சவுண்டு தான். ஓ சூப்பர், எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் பின்னிட்டேன். அமீர் கான் கொஞ்சம் தான் இருந்தது, இருந்தாலும் ஓகே. ஓ ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே நம்ம ஓல்டு ரஜினி பாட்டு அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ஓ சூப்பர். மோனிகா நாங்கள் மோனிகா ஃபேன்ஸ். சாங் நல்லா இருந்தது, ஃபைட்லாம் நல்லா இருந்தது. செம்மையா பண்ணியிருக்காரு. இந்த ஏஜ்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். வயலன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பசங்க பார்த்தா கொஞ்சம் இதாகிடுவாங்க, டிவியேட் ஆகிடுவாங்க. வயலன்ஸ்னால தான், மற்றபடி எதுவும் இல்லை, நல்லா இருந்தது. ஆமாம், எல்லாருக்கும் ரோல் நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஈக்குவலாக ரோல் கொடுத்துருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, அவங்க அப்பப்போ வராங்க, மெயின் ரோல் தான், பட் நிறைய சீன்ஸ் இல்லை அவங்களுக்கு. 2 சாங் தான். ஓகே, அந்த மோனிகா சாங் நல்லா என்டர்டைனிங். ஓகே, ஃபுல்லாக ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம். அமீர் கான் லைக் ஹைப்பா செம, லைக் அவரோட லுக்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் எதிர்பார்த்தோம் வில்லனிசம் அவர்கிட்ட. ஆனால் அது கொஞ்சம் மட்டும் இதுவாக முடிச்சிட்டாங்க. பட் ஷோபன், நாகார்ஜுனா அவங்களாம் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அன்னி மியூசிக் சொல்லவே தேவையில்லை, அவரு தான் அங்கே அப்படி வேறு லெவலில் இருந்தார். தலைவர்னாலே தக்கு ஸ்வாக் தானே, எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. பிஜிஎம், மணியோட பிஜிஎமும் எலிவேட் பண்ணி விட்டுருச்சு, செம்மையா இருந்தது படம். லைக் வந்து லியோ மாதிரி ஃபிளாஷ்பேக்லாம் இல்லாம லைக் கரெக்டா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. ஆமா, மொக்கையா கரெக்டா படத்துக்கு தேவையானது இருந்தது படத்துல. ஃபிளாஷ் எந்த சீன்னு பர்டிகுலரா கேக்குறீங்களா? எனக்கு படம் ஓவராலே பிடிச்சிருந்தது, செமையா இருந்தது. சோபின் ஹீரோவா? அது கேரளா ஆடியன்ஸுக்கு ஹீரோ இருக்காங்க, தமிழ் ஆடியன்ஸுக்கு ஹீரோ இல்லை. அவரு ரஜினி வந்து சைட் ஆர்டிஸ்ட். மெயின் ஹீரோ பாத்தீங்கன்னா இவர் தான். அவர் பக்காவா பண்ணிட்டாருங்க. எல்லா ஸ்டேட் ஹீரோ கூட தான் இவர் ஹைலைட்டா தெரிவாரா?
யாரு சூப்பர் ஸ்டார். அவரு தனியா எடுத்தாலே அவர் தனியா தெரிவாரு. அது என்ன அவரை தான் கேட்கணும். அவருக்கு படம் வாய்ப்பு வந்து அவரு தான் வருது, அவர் தான் சூஸ் பண்றாரு ரோல்லாம், அவரை தான் கேட்கணும். எஸ்பெஷலி அமீர் கான் வந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது லோகேஷோட படம் மாதிரியே தெரியல, நான் பார்த்த வரைக்கும் லோகேஷ் படம் மாதிரி இல்லை. அவரோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் படம் எடுத்திருக்காரு இல்லையா, இது தனியாக தெரியுது. அவருக்கு லியோ கூட ஓகே தான், ஆனால் இது லியோ அளவு கூட இல்லைன்னு சொல்லலாம். ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு, அதுக்காக படம் ஃபுல்லாக எடுக்க முடியாதுல்ல. இல்லை ஃப்ளாஷ்பேக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் மாதம் வந்துருக்கும். லேக் பார்க்கலாம். தலைவர் டைலாக் சொல்லுவோம், ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னோம்.